அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட காமராஜ் சட்டமன்றத்தில் தாவேகாவிற்கு ஆதரவு. நான் நேற்றைக்கே ஆதரவை கொடுத்திருக்கிறேன், இன்றைக்கும் ஆதரவு கொடுக்கிறேன், நாளைக்கும் ஆதரவை கொடுப்பேன், 5 ஆண்டு காலமும் ஆதரவை முதல்வருக்கு கொடுப்பேன். நேற்றுக்கும் ஆதரவு கொடுப்பேன், இன்றைக்கும் ஆதரவு கொடுப்பேன், நாளைக்கும் ஆதரவு தருவேன், இன்னும் 5 ஆண்டு காலங்களுக்கும் ஆதரவு தருவேன் என தனது ஆதரவை முதல்வருக்கு அவர் தெரிவித்திருக்கிறார். மாண்புமிகு பேரவைத் தலைவர், துணைத் தலைவர் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டமைக்கு எனது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அரசு 5 ஆண்டு காலம் அமைய பெற வேண்டும். பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். குறிப்பாக இளைஞர்கள் அதிக அளவில் இந்த சட்டமன்றத்தில் இடம்பெற்றிருக்கிறார்கள். ஒரு நாட்டின் எதிர்காலம் இளைஞர்கள் கையில் இருக்கிறது என்று சொல்லுவார்கள். மாண்புமிகு முதலமைச்சர் நல்ல இளைஞராக இருக்கிற காரணத்தினால் நிச்சயமாக ஒரு சிறந்த ஆட்சியை ஏற்படுத்தி தருவார் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அதனால் தான் உங்களை ஆதரித்து பேசுகிறேன், வாழ்த்தி பேசுகிறேன். நான் நேற்றைக்கே ஆதரவை கொடுத்திருக்கிறேன், இன்றைக்கும் ஆதரவு கொடுக்கிறேன், நாளைக்கும் ஆதரவை கொடுப்பேன், 5 ஆண்டு காலமும் ஆதரவை முதல்வருக்கு கொடுப்பேன். மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அரசியலுக்கு வந்து 1953ஆம் ஆண்டு 19 ஆண்டுகள் உறுப்பினர். அடுத்த வரையும் சொல்றேன், மாற்று குறையாத மன்னவனவன் என்று போற்றி புகழ வேண்டும். அவர் இருப்பார். போற்றி புகழ வேண்டும். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் 1953ஆம் ஆண்டு அரசியலுக்கு வந்தார். 19 ஆண்டுகள் பணியாற்றி புதிய இயக்கம் கண்டு 5 ஆண்டு காலத்தில் முதலமைச்சராக பொறுப்பேற்றார். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 1982இல் அரசியலில் பங்கேற்று 9 ஆண்டு காலத்திற்கு பின்னால் முதலமைச்சராக பதவியேற்றார். நம்முடைய முதல்வர் அவர்கள் 2 ஆண்டு காலத்தில் புதிய இயக்கத்தை கண்டு 2 ஆண்டுகளில் தமிழகத்தினுடைய மாபெரும் இளைஞர் சக்தியோடு இந்த நாட்டினுடைய முதலமைச்சராக இன்றைக்கு மாபெரும் சபையில் அவர் நடந்து கொண்டிருக்கிறார். இந்த வைர வரிகளுக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள்தான் இன்றைக்கு பொருத்தமானவர் என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நான் நேற்றைக்கு ஆதரித்து, இன்றைக்கு ஆதரித்து, நாளைக்கும் ஆதரிக்கிற காரணத்தினால் என்னை ஒரு இயக்கத்திலிருந்து நீக்கினார்கள். தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்ற இருக்கிற நம்முடைய முதலமைச்சர், தமிழ்நாட்டு மக்களை பாதுகாக்க இருக்கிற நம்முடைய முதலமைச்சர் என்னை மட்டும் காப்பாற்றாமல் விட்டு விடுவாரா, என்னை மட்டும் ஆதரிக்காமல் விட்டு விடுவாரா என்கிற என்னுடைய நோக்கத்தை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன்.